ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற உங்களுக்கும், நிகழ்ச்சியை படம் பிடிக்கிற ஒளிப்பதிவாளர்களுக்கும், நம்ம நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு உறவுகளுக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். சூப்பர் சார். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பு ராசி பலன்களை பார்க்க இருக்கோம் சார். முதல் ராசியா மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு தமிழ் புத்தாண்டு? அதாவது ரிஷப லக்னம், கும்ப ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. சுமார் 90 சுப முகூர்த்தங்களோடும் பரிவர்த்தனை யோகத்தோடும் ஜனனமாகியுள்ள இந்த தமிழ் புத்தாண்டு மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு ஓரளவு நன்மைகளை, அதாவது சராசரியான நன்மைகளை சந்தேகமில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி மேஷ ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் வருட ஆதிபத்தியத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் எடுத்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மந்திரி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. மந்திரி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மேசராசியை பொறுத்தளவுக்கு பூமி வாங்கக்கூடிய, சொந்த வீடு வாங்கக்கூடிய, சொந்த வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட வகையில் நிவர்த்தி பண்ணக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை ஆண்டு முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. பொதுவாகவே மேச ராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு உதயமாகும் பொழுது தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் மேச ராசியில் இருக்கிறாரு. தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் மேஷ ராசியில் இருக்கிறதுனால ஆசைப்பட்ட ஒரு வீடு அமையுது அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வீடு வாங்கக்கூடிய, அதிகபட்ச நிலம் வாங்கக்கூடிய, விவசாயம் பெருக்கெடுத்து, விவசாயம் அப்படின்னாலே அலைச்சல், ஆனால் அந்த அலைச்சலுக்கு மேலே விளைச்சல் அப்படிங்கிற அறுவடையை அருமையாக சந்திக்கக்கூடிய பெருமையான ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. தமிழ் புத்தாண்டு ஆரம்ப தேதியில் ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காத, முன் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய, அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய, விடாப்பிடியாக செயல்படக்கூடிய, முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அமைப்புகளோடு செயல்படக்கூடிய சிறப்புகளை இந்த ஆண்டு முழுவதும் மேச ராசியை சேர்ந்தவங்க சந்திப்பாங்க. ஜென்ம ராசிக்கு, அதாவது குறிப்பாக தமிழ் வருட உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலில் நிவர்த்தி கிடைக்கக்கூடியது. தேவையில்லாத மூட்டு வலி, நரம்பு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கக்கூடியது. தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடியது. மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மரியாதை மிகுதியாகக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை இந்த வருடம் முழுவதுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்திலும் சொந்த தேவைகள் பூர்த்தியாகலை அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சங்கடம் இல்லாத சந்தோஷமான அல்லது சரளமான வருமானங்களை வெகுமானங்களாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய புதிய கிரயம், சுப செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். செலவு அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த செலவு பார்த்திங்கன்னா விரயம் அப்படின்னு இல்லாமல் கிரயம் அப்படிங்கிற புதிய சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு, பெரிய பெரிய பூமிகளை வாங்கக்கூடிய அளவுக்கு, பெரிய பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அலைச்சலும் விளைச்சலும் கிரைய பத்திரங்களும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டிய பக்குவமும் உங்களுக்கு நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்குது. சொல் புத்தி அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல் புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்காமல் உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தக்கூடிய ஆண்டாக, சுய புத்தியை பயன்படுத்தினா மட்டும் பத்தாது, பயபக்தியோடு உழைக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துருக்குது. இந்த ஆண்டு அமையப் போகுது.
இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே மேஷராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய பக்குவம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக ஜாக்கிரதையாக அப்படிங்கிறத விட சர்வ ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய அமைப்பும் இந்த ஆண்டில் இருந்துகிட்டு இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களால் தொல்லை அப்படிங்கிறத விட பெற்ற பிள்ளைகளால், அதாவது எல்லை இல்லாத பாசம் வைத்த பெற்ற பிள்ளைகளால் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் எல்லா நேரங்களிலும் கவனம் அப்படிங்கிற விஷயத்தை சிதற விடாமல் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயமும் தமிழ் புத்தாண்டில் இருக்குது. சார், மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? பொதுவாகவே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான ஆண்டாகத்தான் மேசராசிக்கு தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால சுப கிரகமாகிய குரு பகவான் ஆண்டுடைய துவக்கத்தில் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால, அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால, மறைஞ்ச செவ்வாய் கூட நீச்சமான புதன் பகவான் சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வாழ்க்கையில் சோர்ந்து போக வேண்டிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மைதான். அந்த மாதிரி சோர்ந்து போகக்கூடிய காலத்திலும் வாழ்ந்து காட்ட வேண்டிய வைராக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாளில், இந்த தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் உதயமாகிறதுனால செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு இதே செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே நாளில் தன்னுடைய மாங்கல்யத்தை திருமணமான பெண்கள் தன்னுடைய மாங்கல்யத்தை நமஸ்காரம் செய்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய தாயாருடைய முகத்தை பார்க்கறது அல்லது தந்தையாருடைய முகத்தை பார்க்கறது, தந்தையாருடைய முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய அகம் என்ற நினைவில் வச்சு அதாவது பாதுகாக்கிறது அப்படிங்கிறத விட அவங்களை நினச்சி பார்க்கறது. தன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் கண்டிப்பாக பெற்றவங்க இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை மற்றவங்க முன்னாடி பெருமையாக சொல்லி காட்டக்கூடிய வழக்கத்தை பெண்கள் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பான பரிகாரமாகவும் இந்த பராபவ தமிழ் வருட புத்தாண்டுக்கு உபகாரமாகவும் அமையும். சிறப்பு சார். ரொம்ப அழகாக தமிழ் புத்தாண்டில் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போது, பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதை பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.